கைஸ் ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்மேன் ஆர்ச்சர். இது ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மொபைல் மல்டிப்ளேயர் கேம். இது ஆக்சுவலாக இது விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக. அப்போ தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கேம் ஆரம்பிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்போனண்ட் வந்து அதுவே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகும். அவனை தோக்கடிச்சிட்டு அது மாதிரி தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா பெட் பண்ணுற மாதிரி கேமோட காசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி பெட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி இந்த கேமு விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்மகிட்ட வந்தான் ஃபஸ்ட்டு நம்ம லேசரே யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக இருக்குது, குறியை கரெக்டாக பார்த்து. சூப்பர். இப்போ அவன் டர்னு. கையில் ஷாக் வச்சுருக்கான். இது நமக்கு எப்போ வரணும்னே தெரில. இது பர்டிகுலர் லெவல் வரைக்கும் வரணும். எப்போ வரும்னு தெரில, பார்க்கலாம். இப்போ நம்ம டர்ன். ஓகே, நல்ல வேலை, குறி மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து வேறு என்ன யூஸ் பண்ணலாம்? இதுவே எடுத்துப்போம். கத்தி எடுத்து ஒரு சொருவு. அவ்வளோதான், வின் பண்ணிட்டோம் கைஸ். டெக்னிக்கல் எரர் வேறையா? சூப்பர். அடுத்து இப்போ இது நமக்கு யார் ஆப்போனண்ட்? டஹிலியா பம்பிள் இப்படின்னு ஒரு பேரா? ஃபாஸ்ட்டு நம்ம டர்ன் தான். கரெக்டாக குறிப்பாத்து அடி. சூப்பர். நான் என்ன பொருள் எடுக்கிறேனோ அதே பொருளை பார்த்து எடுக்கிறான் பாரு, அதே லேசரை. கரெக்டாக குறி வச்சிட்டான். பரவாயில்லையே. இந்த வாட்டி கத்தி எடுப்போம். ஓகே, நெருப்பு. சிஸ்டம் மிஸ்ஸு. என்னிடமிருந்து தோன்றினான். ஐயோ, ஜஸ்ட் மிஸ். சூப்பர். பரவாயில்ல, பெருசாக ஏதோ இன்ஜுரி பெருசாக அஃபெக்ட் ஆகலை. ஸோ பிரச்சனை இல்லை. இது வேறு எப்போ பாரு டெக்னிக்கல் எரர்னு சொல்லி வெறுப்பேற்றுது. என்னத்த பண்ணுறது? அடுத்து 200 போவோம். இப்போ ஏன்ட்டானா? அடப்பாவீங்களா?
இதில் கொஞ்சம் குறி வைக்கிறது கஷ்டம்தான். பரவாயில்ல, அப்போயும் கரெக்டாக வச்சிட்டோம். லக்கு தான். பரவாயில்ல, பெருசாக ஒரு அஃபெக்டும் இல்லை. கொஞ்சம் தள்ளுங்கடா. சூப்பர். பரவாயில்ல. இப்போ நம்ம 200 rupees பெட்டு விளையாடிட்டோம். பெட்டு போட்டு ஜெயிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 750க்கு போக போகிறோம். இப்போ யார் ஆப்போனண்ட் வராங்க பார்ப்போம். அட்மினிஸ்ட். திருப்பி என் டர்னா? அப்பா, ஏன்னா இந்த கேம் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபுல்லாகவே என்னோடய டர்ன் தான் ஃபஸ்ட்டு டர்னாக வந்துட்டுருக்குது. ஓப்பா. இவன் குறி மிஸ் ஆயிடுச்சு. இந்த காக்காலாம் வந்து மறைக்கும். நம்ம அதையும் மீறி கரெக்டாக குறி வச்சு அடித்தோன்னா நம்ம இந்த கேமை வின் பண்ணலாம். பரவாயில்ல. ஓ, வெடிகுண்டு. வெடிகுண்டு எடுத்து அடிக்கிறாங்க கைஸ். அடிக்க குறி வைக்கிறான். ஆஹா, காக்கா மேலே அடிச்சிட்டா நம்ம மேலே அடிக்குது போல. பரவாயில்ல. போடு, சம்மடி. பா, சம்மடி. கரெக்டாக அடிச்சிட்டான். நல்லா அடித்தது ஒரு அடியாக இருந்தாலும் சும்மா இடி மாதிரி அடித்தான். நல்லா வரேன். திருப்பி கம்பேக் கொடுக்கணா? என்ன இத்தனை காக்கா வருது? கொஞ்சமாச்சும் சுடுறதுக்கு டைம் கொடுங்கண்ணா. ஓ ஷெட், இத்தனை காக்கா வந்து வழி மறிச்சிச்சு. பண்ணெடுக்க போகிறான். டபுள் அரோ. பா. என்னது இது, இத்தனை காக்கா வந்து வழி மறைக்குது. இத்தனை காக்கா வந்து வெறுப்பேற்றுது. சே, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக குறி வைக்கிறான். ஃப்ரீஸ் பண்ணிவிடுவேன் இவனை. சூப்பர். டபுள் ஆரோ. பா, நல்ல வேலை ஜஸ்ட்டில் தப்பிச்சிச்சு. பட்டிருந்தா என்னத்துக்கு நம்ம அவுட் ஆகிருப்போம். போடு. சார் தோத்துட்டான். இது வேறு. இப்போ நம்ம 750 வந்து பார்த்திங்கன்னா 750 காயின்ஸில் வந்து பெட்டிங் பண்ணி ஜெயிச்சிட்டோம். இப்போ 2500 காயின்ஸ். இது வந்து கேம் காயின்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், நம்ம ரியல் காயின்ஸ்லாம் கிடையாது. ரெசின். ஓகே. வா, ஃபஸ்ட் அடியை செம்மையாக அடிச்சிருக்கான். மாஸ் தான். சூப்பர்.
ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். இவன் வந்து குறியை மிஸ் பண்ணிட்டான். நல்ல வேலை. ஓ சாமடி. இந்த வாட்டியும் கரெக்டாக குறி மிஸ் பண்ணிட்டாங்க. அது பிரச்சனை இல்லை. இப்போது இந்த மலையை தாண்டி கரெக்டாக குறி வச்சு அடிக்கணும் இவனை. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இந்த வாட்டியும் குறி மிஸ் பண்ணுறேன். அப்படியும் அடுத்து கரெக்டாக படுமா? ஐயோ இவ்வளோ கிட்ட வந்து வேஸ்ட்டாக போச்சு. நடுவில் காக்கா கொறுக்கிடுச்சு. இல்லை கரெக்டாக. சூப்பர். சம்மடி கீழே. அவ்வளோதான். போ சாவு. கிட்டத்தில் வந்து வின் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல. ஓகே காய்ஸ், இன்றைக்கோட டேட்டாவோட கோட்டா வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா 100% காலி ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விளையாடி முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒரு சில லெவல்ஸ் தான் இருக்குது. அதை நம்ம அப்புறமா கூட முடிச்சிக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கான டேட்டா முடிஞ்சதுனால மீண்டும் அடுத்த லைவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. ஓகே, பாய் கைஸ்.